பயிற்சி பயிற்சின்னு சொல்றீங்க, இந்த பயிற்சி எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை ஒன்றை செய்வதா இருந்தாலும் ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் தேவை. இங்க அந்த மூச்சு அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சு தான் இந்த பயிற்சியை செய்ய போறோம். மூச்சுக்கு மூச்சு, மூச்சை பத்தி தான் இந்த பயிற்சியில பேச்சு. நம்முடைய 90% நச்சுக்கழிவுகள் எப்படி வெளியில போகுது தெரியுங்களா? ஏற்கனவே சொன்னோம் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு. இந்த சாப்பிடக்கூடிய பொருட்களின் 90% நச்சுக்கழிவுகள் மூச்சுக்காற்றின் வழியில எரிக்கப்பட்டுத்தான் வெளியில போகுது. ஒரு 8% மலம் சிறுநீர் மூலியமா போகுது. 2% கண்ணுல, மூக்குல, காதுல, உடல்ல வர வேர்வையில போகுது. இப்பேற்பட்ட பணியை செய்யக்கூடிய லங்ஸ், இந்த நுரையீரலை நாம் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% மாத்திரமே இந்த நுரையீரலை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். 70% நுரையீரல் ஐடியலா சுருங்கி போன பலூன் போல வச்சிருக்கோம். இந்த பயிற்சியில் என்ன செய்யணும்னா, அந்த நுரையீரலை கிட்டத்தட்ட ஒரு 80-90% விரிவாக்கம் பண்றது தான் இந்த பயிற்சியோட நோக்கம். இந்த பூமியில் ஒரு மனிதன் பிறந்த உடனே செய்யக்கூடிய முதல் செய்கை என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அந்த குழந்தை முதல்ல என்ன செய்யுதுங்க சொல்ல முடியுங்களா? அழுகிறது. அந்த குழந்தை செய்யக்கூடிய இரண்டாவது செய்கை. முதல்ல அந்த குழந்தை செய்யக்கூடிய செய்கை மூச்சை எடுத்து அழுக ஆரம்பிக்குது. அப்ப ஹாஸ்பிட்டல் வெளியில் இருக்கிற நம்ம எல்லாம் குழந்தை மூச்சு எடுக்க ஆரம்பிச்சோன்னு என்ன பண்றோங்க? சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு. அதே குழந்தை ஒரு 90-95 வயசான உடனே கடைசியில ஒரு செய்கை செய்யுது. என்ன செய்யுதுங்க? மூச்சை விடுது. அப்போ சுத்தியில் இருக்கிற நம்ம எல்லாம் என்ன பண்றோங்க? அழுகிறோம். பார்த்தீங்களா? மூச்சு எடுக்கும் பொழுது நம்ம எல்லாம் சிரிக்கிறோம், மூச்சை விடும் பொழுது நம்ம எல்லாம் அழுகிறோம். இந்த மூச்சை எடுத்து மூச்சை விடுற அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள வாழ்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம மனநிலை மாறும் பொழுதெல்லாம் மூச்சு நிலையில பல மாற்றங்கள் வருது. உங்க மன எழுச்சிக்கு தகுந்தது போல மூச்சுல பல மாற்றம் வருது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? நைட்டு தூங்கும்போது நம்ம எல்லாம் ஒரு விதமா மூச்சு எடுத்து விடுறோம். எப்படிங்க? கொரட்டை. இதே பாருங்க, ஒரு முடியாத காரியம் கஷ்டப்பட்டு முடிச்ச உடனே அப்பா இப்பதான் பெருமூச்சே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா கொஞ்ச நேரத்துலங்க என் மூச்சே நின்னு போச்சு அப்படின்னு சொல்றோம். நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கும் பொழுது உள்ள எடுக்கிற மூச்சு அதிகமா இருக்கு. நீங்க ரொம்ப சோர்வாகவும் கஷ்டமா இருக்கும் பொழுது வெளியில் விடுற மூச்சு அப்பா அப்பா ஈனமா மெல்லமா ஒரு மூச்சு எடுத்து விடுறோம். இதே அமைதியா இருக்கும் பொழுது நல்ல நீண்ட மூச்சு எடுத்து விடுறீங்க. இதே பாருங்க, 2 பேர் சண்டை போடும் பொழுது பாருங்க மூச்சு எப்படி எடுத்து விடுறாங்க பார்த்துருக்கீங்களா? நம்மளே சண்டை போட்டிருக்கோம். சண்டை போட்ட பிறகு 2 பேரையும் பிரிச்சு விட்டீங்கன்னா 2 பேரும் அங்க பக்கத்துல நின்றுட்டு சொல்லி வைங்க நம்மளை பத்தி அந்த ஆள் கிட்ட அப்படிங்கும் போது பார்த்துருக்கீங்களா? கை மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகி வேக வேகமா மூச்செடுத்து விடுறோம். ஏன்னா மனநிலை மாறும் பொழுதெல்லாம் மூச்சு நிலையில மாற்றம் வருது. இதை ஒத்துக்க முடியுதுங்களா? இது ஒரு வழி பாதை, ஒன் வே டிராபிக். இந்த பயிற்சியில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனநிலை மாறும் பொழுது மூச்சு நிலை மாறுது. மூச்சு நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த மாறக்கூடிய மனநிலையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். இப்ப பட்டம் எங்கேயோ பறந்துட்டு இருக்கும். ஆனா கையில் இருக்கிற நூலை வச்சு அந்த பட்டத்தை வலதுபுறமாவும் திருப்பலாம், இடதுபுறமாவும் திருப்பலாம். கொஞ்சம் நூலை தளர்த்தனா தரைக்கும் கொண்டு வரலாம், தலை உச்சிக்கும் கொண்டு வரலாம். அதுபோல்தான் மனம் அப்படிங்கிற பட்டத்தை மூச்சு அப்படிங்கிற நூலை வச்சு நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்த போறோம்.